யார் வாக்காளராக இருக்க வேண்டும் என்பதை ஜனநாயகம் முடிவு செய்வதை விட பாரதிய ஜனதா கட்சி முடிவு செய்கிறது. இதுதான் இன்றைக்கு இருக்கிற ஒரு அல்லது யார் உண்மையான வாக்காளர் என்பதை அரசியல் சட்டமும் ஏனைய நீதி அமைப்புகளும் முடிவு செய்வதை விட ஆளுகின்ற அரசு முடிவு செய்கிறது. அவர்களினுடைய எடுகூலியாக இயங்குகிற தேர்தல் ஆணையம் முடிவு செய்கிறது. இப்போ என்னை சார்ந்தவர்களே, நானே கூட நாளைக்கு தான் அந்த முயற்சியை செய்யணும்னு இருக்கிறேன். நான் வெளிநாட்டில் பயணங்கள் என்னைய அது இப்போ 2002 5 வரைக்கும் உங்கள் பேர் வாக்காளர் பட்டியலில் அதை கண்டுபிடிக்கிறதுலேயே உங்களுக்கும் சலிப்பு வந்துவிடுகிறது, அந்த பொறுப்பாக இருக்கிறவர்களுக்கும் பெரும் சலிப்பு வந்து விடுகிறது. ஏன்னா இதெல்லாம் கம்ப்யூட்டருக்குள்ளே ஒரு டேட்டாவாக கிடையாது. ஒரு 1000 பேர் இருக்கும், அதில் உங்கள் பேர் இருக்கான்னு ஒவ்வொன்று தேடி தேடி கண்டுபிடிக்கிறங்கிறப்போ அது மிக கடுமையான பணி. மிகப்பெரிய அளவில் ஜனநாயகத்திலிருந்து மக்கள் அகற்றப்பட போகிறார்கள். தமிழகத்தை விட இது எங்கு அதிகமாக நடக்கப் போகிறது என்றால் மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் அவங்க இலக்கு வச்சிருப்பது மம்தா பானர்ஜி அவர்களை தான் இலக்கு வச்சிருக்காங்க. மிகப்பெரிய அளவில் பல லட்சம் வாக்காளர்களை பாஜக தேர்தல் என்கின்றதிலிருந்து அப்புறப்படுத்த போகிறது. இதை இன்றைக்கு திமுகவோ அண்ணா திமுக அதை பற்றி சொல்ல வேண்டிய தேவை. இப்படி ஒரு 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 ஒன்றிய அராஜகத்தை, புதுடெல்லி மையப்படுத்தப்பட்ட சர்வாதிகாரத்தை இந்த இஷ்யூவில் கூட எடப்பாடி அவர்கள் ஆதரிக்கிறார் என்பது ஒரு வரலாற்று துரோகம்.